தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியங்களை நம்ம கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளியில அன்பு கடலான பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான, தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கார். பாப்தாதா சொல்றாங்க, குழந்தைகள் நீங்க எல்லாருமே கூட பாபாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கீங்க இல்லையா, ஓடோடி வந்திருக்கீங்க. பாப்தாதா கூட குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கேன்னு சொல்றார். குழந்தைகள் நீங்க இந்த உலகத்துல இருந்து வந்திருக்கீங்க. பாப்தாதா பரலோகம், அதாவது பரலோகம் பரந்தாம் மற்றும் சூக்ஷ்மவத்தன்ல இருந்து பாப்தாதா வந்திருக்கார். எல்லாத்தோட தூரத்துல இருந்து வந்திருக்க கூடியவர் யார் அப்படின்னு பாபா கேட்கிறாங்க. டபுள் ஃபாரினர்ஸ் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா என்ன? பாபா சொல்றார், இல்ல, அனைவரையும் விட தூரத்திலும் தூரமான தேசத்துல இருக்கக்கூடியவர் தந்தை ஆவார் அப்படின்றார். அடுத்ததான் இன்னைக்கு முரளியில பாபா ஒரு ஸ்பெஷல் பிளஸ்ஸிங் கொடுக்கிறார். பாப்தாதா சொல்றாங்க, இன்னைக்கு இந்த நொடி எந்த குழந்தைகள் எந்த வரதானத்தை விரும்புறீங்கனாலும் அவர்களுக்கு அந்த வரதானம் கிடைச்சிடும் அப்படின்றார். பாபா சொல்றாங்க, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா இந்த வரதானத்தை குழந்தைகள் தினமும் அமிர்த வேளையில மற்றும் முழு நாள்ல கர்ம யோகி ஸ்திதியில மனதால நினைச்சுக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துல அந்த வரதானத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றார். மனசுடைஞ்சு போகக்கூடாது, ஏன்னா குழந்தைகளுக்கு வரதானம் கிடைச்சிருக்கு அப்படின்றார். மேலும் பாப்தாதா வந்து சொல்றாங்க, எப்படி வந்து இந்த ஸ்தூலமான இந்த கண்கள் இல்லையா, நம்மளுடைய முகத்துல 2 கண்கள் இருக்கு. இந்த ஸ்தூலமான கண்களுக்கு நடுவுல ஆத்மா ஒளியாக அழிவற்றதாக ஜொலிச்சிட்டு இருக்கோ, அதே மாதிரி சதா கண்கள்ல புள்ளியான பாப்தாதாவை எப்பயுமே நிறைச்சு வச்சுக்கணும். அப்ப உள்ளத்துல கண்கள்ல புள்ளியான பாபாவை நிறைத்து வைத்துக் கொள்வதற்கான சுலபமான விதிமுறை பாபா சொல்றாங்க, தலைவனான தந்தையை திருப்திப்படுத்தணும்ன்றார். மேலும் பாப்தாதாவை திருப்திப்படுத்துறதுக்கான ஈஸியான வழி என்னன்னா உண்மையான உள்ளம். பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு காரியத்திலுமே உண்மையாக இருக்கணும். உண்மைங்கிறது மகான் தன்மை. அப்ப உண்மையான உள்ளம் உடையவர்கள் சதா எண்ணம், பேச்சு, செயல்கள், சம்பந்தம், தொடர்புகளை ராஜ்யுக்தா இருப்பாங்க. பாபா சொல்றாங்க, ராஜ்யுக்தா யார் இருக்காங்களோ அவங்க ஒருபோதும் தனக்குள்ளேயும் கோபப்பட மாட்டாங்க, பிறரையும் அவங்க கோபப்படுத்த மாட்டாங்க. அடுத்ததான் பாப்தாதாவுக்கு முன்னால இன்னைக்கு சபையில கன்னியாஸ் இருந்திருக்காங்க. பாப்தாதா அவர்களை பார்த்து கேட்கிறாங்க, சதா ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்களா இருக்கீங்களா? வெறும் கோர்ஸ் பண்ணக்கூடியவங்களா, கோர்ஸ் எடுக்கக்கூடியவங்களா மட்டும் இல்லை தானே? வெறும் ஏதோ சொற்பொழி ஒரு லெக்சர் பண்ணக்கூடியவங்களா மட்டும் இல்லை தானே அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஞானத்தை ஒளி, ஞானத்தை சக்தின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஞானத்தினுடைய ஒளி மற்றும் சக்தியானது ஒவ்வொரு எண்ணம், பேச்சு, செயல்கள்ல இருந்துட்டே இருக்கணும் அப்படின்றார். அடுத்ததா பாப்தாதா இன்றைய முரளியில சொல்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய நிகழ்காலம் பிரசன்ட் டைம்ல குழந்தைகள் நீங்க ஒவ்வொருத்தருமே உலகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்காக ஏதாவது கொடுத்துதான் ஆகணும்ன்றார். மன்சா சேவை மூலமா கொடுங்க, சுப பாவனை மூலமா கொடுங்க.
ஆன்மீக சக்தி நிறைந்த வார்த்தைகள் மூலமா கொடுங்க. மேலும் அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்பின் மூலமா கூட கொடுங்க. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மா கூட வஞ்சிக்கப்பட்டவங்களா இருந்துடக்கூடாது. சோ வள்ளலா ஆகுங்க, இரக்க உள்ளமுடையவர்களாக ஆகுங்க. அதுக்காக பாபா சொல்றாங்க, இப்ப குழந்தைகள் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி மேல போகணும். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரங்கள்ல உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்றார் பாபா. அதாவது பாபா சொல்றாங்க, எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட பார்வை, உள்ளுணர்வு மற்றும் செயலை உருவாக்கியே தீர வேண்டும் அப்படின்னு பாபா ஹைலைட் பண்றாங்க. மேலும் பாப்தாதா இன்றைய முரளியில ஸ்பெஷலா இந்த வருடத்திற்காக பாபா சொல்றாங்க, சேவையில் அனுபவம் செய்ய வைப்பதற்கான ஒரு பாடத்தை, லெசனை நீங்க மற்றவங்களுக்கு எடுக்கணும் அப்படின்னு பாபா ஆசைப்படுறேன்றார். சேவை மூலமா, அதாவது சேவை பண்றப்ப அனுபவத்தை செய்ய வைப்பதற்கான பாடத்தை எடுக்கணும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா இதன் மூலமா காட்சிகளும் கிடைக்கும், பாபா கூட பிரத்யக்ஷமாயிடுவார் அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கேட்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தேதி 25/8/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 4/11/2001. முரளியினுடைய தலைப்பு உண்மையானவர் ஆகுங்கள் மற்றும் சமயத்தின் அனுசாரம் கருணை உள்ளம் உடையவராகி எல்லையற்ற உள்ளுணர்வு, திருஷ்டி மற்றும் செயலை உருவாக்குவதற்கான உறுதியான எண்ணம் என்ற தீபத்தை ஏற்றுங்கள். உண்மையானவங்களா ஆகணும். டைமுக்கு ஏற்றாற் போல கருணை இரக்க உள்ளமுடையவங்களாகி எல்லையற்ற, அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயலை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு திடமான எண்ணம் உடையவங்களா ஆகணும். அதற்கான தீபத்தை ஏத்துங்க அப்படின்றார். இன்று அன்புக்கடல் பாப்தாதா தன்னுடைய மிகவும் அன்பான, தேடி கண்டெடுக்கப்பட்ட, செல்லமான, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் கூட சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஓடோடி வந்திருக்கிறீர்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை சந்திப்பதற்காக ஓடோடி வந்திருக்கிறார். நீங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் மற்றும் பாப்தாதா பரலோகம் மற்றும் சூக்ஷ்ம உலகத்தில் இருந்து வந்திருக்கிறார். சிவபாபா பரந்தாம்ல இருந்து, பிரம்மா பாபா சூக்ஷ்மவத்தன்ல இருந்து. ஸோ பாப்தாதா பரலோகம் மற்றும் சூக்ஷ்ம உலகத்திலிருந்து வந்திருக்கிறார். அனைவரையும் விட தூரத்தில் இருந்து யார் வந்திருக்கிறார்? யார் தூர தேசத்தில் இருப்பவர்? இரட்டை வெளிநாட்டினர் தூர தேசத்தினரா? இல்லை. அனைத்தையும் விட தூரத்திலும் தூரமான தூர தேசத்தில் இருப்பவர் தந்தையே ஆவார். பாப்தாதாவிற்கு இந்த முறை இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் பாரதவாசி குழந்தைகளுடைய ஒரு விஷயத்தை பற்றி மிகுந்த பெருமிதம் உள்ளது. எந்த விஷயத்தில் பெருமிதம் உள்ளது? சொல்லுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தந்தையை சந்திப்பதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்று விசேஷமாக இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதாவிற்கு பெருமையாக உள்ளது. நாடகம் விளையாட்டையும் காண்பித்தது. ஆனால் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய சந்திப்பை நாடகத்தாலும் தடுக்க முடியவில்லை. அப்பேற்பட்ட தைரியம் கொண்டிருக்கும் குழந்தைகள் மீது பாப்தாதா விசேஷமாக வரதானங்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். ஸோ அந்த டைம்ல டிராமா சீன் காட்டியிருக்கு. இருந்தாலும் குழந்தைகள் அதை பொருட்படுத்தாம ரொம்ப தைரியமா பாப்தாதாவை வந்து சந்திக்கணும் அப்படின்னு தைரியம் வச்சு குழந்தைகள் மதுபன் வரைக்கும் பாபா மிலனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ டபுள் ஃபாரினர்ஸனுடைய ஸ்பெஷலி அவங்களுடைய தைரியத்தை பார்த்து பாப்தாதா ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்றார். இன்று இந்த நொடி எந்த குழந்தைகள் எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைக்கும், எளிதாக கிடைக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு
லாட்ரி இது. இந்த செகண்ட் இப்ப எந்த குழந்தைகள் எந்த வரதானத்தை விரும்பினாலும் அந்த வரதானம் கிடைக்கும், எளிதாக கிடைக்கும், ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும்ன்றார். ஆனால் கண்டிஷன் என்ன கொடுக்கிறார் பாபா? ஆனால் இந்த வரதானத்தை தினமும் அமிர்த வேளை மற்றும் கர்மயோகி ஸ்திதியில் அடிக்கடி உள்ளத்தால் நினைவு செய்ய வேண்டும். எந்த வரதானத்தை நான் நினைச்சேனோ விரும்பினேனோ அதை அடிக்கடி மனசுல நினைச்சு பார்க்கணும். மனமுடைந்து போகக்கூடாது. வரதானம் கிடைத்துள்ளது. எவ்வாறு ஸ்தூல கண்களின் நடுவில் நிரந்தரமாக புள்ளி ஜொலித்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஆத்மா உருவ மத்தியில ஜொலிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதுபோல் சதா கண்களில் புள்ளி பாபாவை நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது கடினமா? அப்ப அங்க இருக்கிறவங்களாம் ஆன்சர் பண்றாங்க, சகஜம், ஈஸி பாபா அப்படின்னு. எவ்வாறு ஸ்தூல புள்ளி நிரந்தரமாக உள்ளதோ அதுபோல் கண்களில் நிரந்தரமாக புள்ளியான தந்தையை நிறைத்திருக்க வேண்டும். ரெண்டு புருவத்துக்கு நடுவுல ஸ்தூலமா புள்ளி போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா? அது போல கண்கள்ல என்ன பண்ணும்? நிரந்தரமா புள்ளி பாபாவை நிறைச்சு வச்சுக்கோங்க. நிறைந்திருக்கின்றாரா? பொருந்தி விட்டாரா? ஃபிட் ஆயிட்டாரா? புருவத்துக்கு நடுவுல அதாவது கண்களுக்குள்ள பாபா ஃபிட் ஆயிட்டாரா அப்படின்னு கேட்கிறார். வெளியே வந்து விட மாட்டார் அல்லவா? கண்கள்ல தானே வச்சிருக்கீங்க, பாபா வெளியில வந்துட மாட்டார்ல, உள்ளதானே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை கண்களில் நிரந்தரமாக புள்ளியான பாபா நிறைந்திருக்கிறார் என்றால் வேறு எந்த பக்கமும் கண்கள் கவர்ச்சிக்கப்படாது. கண்கள் வேற எங்கேயுமே அட்ராக்ஷன்ல போய் மாட்டிக்காது. உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். வேறு எந்த பக்கம் பார்வை போகவே போகாது. முற்றிலும் பாதுகாப்பானதாக ஆகிவிடும். கம்ப்ளீட்டா சேஃப் ஆயிடுவீங்க புள்ளியான பாபாவை கண்கள்ல நிறைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. சோ பாபா என்ன சொல்றார்? என்ன நடந்தாலும் சரி, ஆனால் கண்களில் சதா புள்ளியான தந்தை நிறைந்திருக்க வேண்டும். சதா கண்களில் நிறைந்து இருப்பாரானால் உள்ளத்திலும் அவரை நிறைந்திருப்பார். கண்ல பாபா இருக்கார்னா மனசுலயும் அவர் தான் இருப்பாரு. எனவே உள்ளத்தில் மற்றும் கண்களில் நிறைத்து வைத்துக் கொள்வதற்கான விதி, பாபாவை கண்ல மனசுல எப்பயுமே இருக்கணும், அவரை வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஈஸியான மெத்தட் தலைவரான பாப்தாதாவை திருப்திப்படுத்துவது ஆகும். தலைவன் திருப்தியாக இருக்கின்றாரா? தலைவர் பாப்தாதா உங்களால் திருப்தியாக இருக்கின்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எத்தனை சதவீதம் திருப்தியாக இருக்கின்றார்? அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க, சிலர் 99 என்று கூறினார்கள், சிலர் 75% என்று கூறினார்கள். பாபா என் மூலமா 99%, 75% திருப்தியா இருக்கார் அப்படின்னு பாபா கிட்ட சொல்றாங்க. சோ பாபா சொல்றார், பாராட்டுக்கள். பாப் தாதாவை திருப்திப்படுத்துவது மிகவும் சுலபமாகும். பாப் தாதாவை திருப்திப்படுத்துவதற்கான எளிய சாதனம் உண்மையான உள்ளம் ஆகும். ஈஸியான வழி என்ன? உண்மையான உள்ளம் ஆகும். உண்மையான உள்ளத்தால் தலைவர் திருப்தி அடைகின்றார். ஒவ்வொரு கர்மத்திலும் உண்மையானவராக இருக்க வேண்டும். உண்மையான ஒவ்வொரு என்னுடைய ஆக்ஷன்லயும் உண்மையா இருக்கணும். உண்மை மகான் தன்மையாகும். யார் உண்மையான உள்ளம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சதா எண்ணம், பேச்சு மற்றும் செயல்களில் சம்பந்தம் தொடர்பில் ராஜ்யுக்தாக இருப்பார்கள். அதாவது ரகசியங்களை புரிந்து கொண்டிருப்பவர்களாக நடப்பவர்களாக இருப்பார்கள். ராஜ்யுக்னா சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, அதுக்கு தகுந்தாற் போல நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மேலும் நாம் எந்தளவு ராஜ்யுக்தாக இருக்கின்றோம் என்பதை கண்டறிவதற்கான அடையாளம், ஒருவேளை ரகசியத்தை அறிந்திருந்தால் அவர்களுக்கு ஒருபோதும் தன்னுடைய சுயஸ்திதியில் கோபம் வராது, மனமுடைந்து போக மாட்டார்கள். மேலும் எண்ணத்திலும் உணர்ச்சியாலும் உணர்வாலும் நினைவாலும் பார்வையாலும் எவரையும் கோபப்படுத்த மாட்டார்கள். ராஜ்யுக்தனா
எல்லா சீக்ரெட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அவங்க பாபா சொல்றார் சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. விச் மீன்ஸ் பாபா சொல்றார் தன்னுடைய சுயஸ்திதியை யோசிச்சு அவங்களுக்கு கோபம் வராது. மேலும் எண்ணம், உள்ளுணர்வு, நினைவு, பார்வையில யாரையும் கோபப்படுத்த மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் அனைவருடைய மற்றும் தன்னுடைய சன்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை அறிந்திருக்கக்கூடிய ராஜ்யுக்தாக இருப்பார்கள். எனவே தந்தையை திருப்திப்படுத்துவதற்கான விதி ராஜ்யுக்தாகி நடப்பது. மற்றும் ராஜ்யுக்த் என்றால் தனக்குள்ளும் கோபம் வராது, பிறரையும் கோபப்படுத்த மாட்டார்கள். ஸோ இதுல பாபா சொல்றது இன்னைக்கு ரொம்ப ஹைலைட் நல்லா பாபா முரளியில பண்றார். என்ன நினைக்கிறீங்களோ அந்த வரதானம் கிடைக்கும். ஸோ வரதானத்தை அமிர்த் வேளால உள்ளத்தால கர்மயோகி ஸ்திதியில அடிக்கடி அதை ரிவைஸ் பண்ணுங்க. மனசுடைஞ்சு போகாதீங்க. ஸ்தூல புள்ளி கண்ணுக்கு நடுவுல இருக்கிற மாதிரி கண்ணுக்குள்ளார பாபாவை உள்ளடக்கி வச்சுக்கோங்க, ஃபிட் ஆக்கிக்கோங்க. என்ன நடந்தாலும் புள்ளி பாபாவை கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கணும். அப்ப கண்ணு எங்கேயும் அட்ராக்ட் ஆகாது, சேஃபா இருப்பீங்க. மேலும் பாபா உள்ளுக்குள்ளார மனசுலயும் கண்லயும் தாதாவை உள்ளத்துல அடக்கி வச்சுக்கணும்னா ஈஸியான வழி தலைவர் பாபாவை திருப்திப்படுத்தணும். திருப்திப்படுத்துறதுக்கான வழி உண்மையான மனசு. உண்மையான மனசு இருக்குன்னா அவர் திருப்தி அடைஞ்சிருவார். திருப்தியா இருக்காங்க அப்படின்னா ராஜ்யுக்தா இருப்பாங்க. அப்ப கோவப்பட மாட்டாங்க, மற்றவங்களையும் கோபப்படுத்தவும் மாட்டாங்க. அடுத்த பாயிண்ட்ல பாபா சொல்றார் சதா நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய மனம் புத்தியை கனவிலும் கூட சதா சுபமானதாக மற்றும் சுத்தமானதாக வைத்திருங்கள். மனசு புத்திய கனவுல கூட சுபமா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். பாப் தாதா சக்திகளை கொடுக்கின்றார், ஆனால் சமயத்தில் சக்தி பயன்படுவதில்லை என்று சில குழந்தைகள் உரையாடலில் கூறுகிறார்கள். வேணுங்கிற டைம்ல சக்தி யூஸ் பண்ண முடியல பாபா அப்படின்னு குழந்தைகள் பாபாட்ட பேசுறாங்களாம். பாப் தாதா விசேஷமாக அனைத்து குழந்தைகளுடைய துணைவன் என்ற சம்பந்தத்தில் விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் எக்ஸ்ட்ரா உதவி செய்கிறார்கள். குழந்தைகள் முடியல, யூஸ் பண்ண முடியலன்ற டைம்ல பாபா என்ன பண்றார், துணைவன் கம்பானியன் அப்படிங்கிற அந்த ஒரு சம்பந்தத்துல எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பாபா குழந்தைகளுக்கு கொடுக்கறாராம். ஏன் கொடுக்கறாரு? குழந்தைகளை சம்பன்னம் ஆக்கி கூடவே அழைத்து செல்வதற்கு தந்தை பொறுப்பாளராக இருக்கிறார். எப்படியாவது குழந்தைகளை ரெடி ஆக்கி சம்பன்னமாக்கி கூட்டிட்டு போனா அந்த பொறுப்பை பாபாட்ட இருக்கு. அதனால என்ன பண்றார், அந்த மாதிரி டைம்ல குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா உதவி கொடுத்துடுறார். விசேஷமாக அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுகிறார். ஆனால் அவ்வப்பொழுது குழந்தைகளுடைய மனதினுடைய கேட்சிங் பவரின் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிடுகிறது. பாபா அந்த டைம்ல குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் கொடுக்கிறார். குழந்தைகள் ரிசீவ் பண்ணோம் இல்லையா, ஆனா குழந்தைகளுடைய கேட்சிங் பவருக்கான ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுதுன்றார். அப்ப பாபா என்ன பண்ண முடியும்? தந்தை பிறகும் ஸ்விட்சை ஆன் செய்வதற்கான முயற்சி செய்கிறார். ஆஃப் ஆயிடுது, ஆன் பண்ணணும்னு பாபா ட்ரை பண்றாரு. ஆனால் நேரமாகி விடுகிறது, டைம் போயிடுது அதுக்குள்ள அப்படின்றார். ஆகையினால் பிறகு எப்பொழுது ஸ்விட்ச் ஆன் ஆகிறதோ அப்பொழுது செய்ய விரும்பவில்லை, ஆனால் நடந்து விட்டது என்று கூறுகிறார்கள். சரி, பாபா ட்ரை பண்ணார், ஆன் பண்ணோன்னு முடியல, டைம் போயிடுச்சு. சரி, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன் ஆகுது இல்ல, சரி ஆன் ஆகிறப்பயாவது கரெக்டா அதை செய்யலாம் இல்லையா? ஆனா அந்த டைம்ல ஆன் ஆகிறப்ப குழந்தைகள் என்ன சொல்றாங்களா, நான் செய்ய விரும்பல, நான் செய்யணும்னு நினைக்கல, ஆனா அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு குழந்தைகள் சொல்லிடுறாங்க. எனவே சதா தன்னுடைய மனதின் கேட்சிங் பவர், இதை நீங்கள் டச்சிங் என்று கூறுகிறீர்கள். அந்த டச்சிங் அல்லது கேட்சிங் பவர்னுடைய ஸ்விட்சை ஆனில் வைத்திடுங்கள். மாயை ஆஃப் செய்வதற்கு முயற்சி செய்கின்றது, நொடியில் ஆஃப் செய்து விடுகிறது. செகண்ட்ல அந்த கேட்சிங் பவர்னுடைய ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுதா மாயா. ஆகையினால் எவ்வாறு நேரம் குறைந்து கொண்டே செல்லுமோ இப்பொழுது இன்னும் குறைய போகிறது. போக போக டைம் கம்மி ஆயிட்டே வருது. பயப்படவில்லை தானே? பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார், நீங்கள் அனைவரும் ஏன் வருடத்தை கொண்டாடினீர்கள்? என்ன வருடத்தை கொண்டாடினீர்கள்?
சன்ஸ்காரத்தினால் உலக மாற்றத்திற்கான வருடமாக கொண்டாடினீர்கள். ஒவ்வொரு இயற்கை ஒவ்வொரு தலைப்பு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல குழந்தைகள் என்ன தலைப்பு கொடுத்து அந்த வருஷத்தை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, சன்ஸ்காரத்தினால் உலக மாற்றத்திற்கான ஆண்டாக கொண்டாடினீர்கள். பக்கா தானே? கொண்டாடினீர்கள் அல்லவா? அல்லது மறந்து விட்டீர்களா? அப்ப எல்லாரும் சொல்றாங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதாவது ஒரு இயருக்கான ஒரு டாபிக் டிசைட் ஆகும். அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி அந்த வருஷத்துல ஃபுல்லா சுய முயற்சி, உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நான்பிகேஸ்க்கான ப்ரோக்ராம்லாம் நடக்கும். இப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ பாபாசலர் அந்த வருஷத்துக்கான டாபிக் சன்ஸ்காரத்தினால் உலக மாற்றத்திற்கான ஆண்டு அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ பாபாசலர் நீங்க கொண்டாடிட்டீங்க தானே, இல்ல மறந்துட்டீங்களா? அப்ப எல்லாரும் சொல்றாங்க கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப பாபா சொல்றாங்க, எப்பொழுது குழந்தைகள் உலக மாற்றத்திற்கான எண்ணத்தை உறுதியாக செய்திருக்கிறீர்களோ அப்பொழுது இயற்கையும் தந்தையிடம் கேட்கிறது. நேச்சர், இயற்கை கூட பாபாட்ட வந்து கேக்குதான். என்ன கேக்குது? சுத்தப்படுத்துவதற்காக நான் ஏற்பாடு செய்கின்றேன், ஆனால் சுத்தப்படுத்துவதற்கு யார் நிமித்தம் ஆனவர்களோ அவர்கள் செய்யும் பொழுதே செய்யலாமா அல்லது வேண்டாமா, சீக்கிரம் செய்ய வேண்டுமா அல்லது மெதுவாக செய்ய வேண்டுமா என்ற யோஜனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள், தடுமாற்றத்தில் வந்து விடுகிறார்கள். இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று இயற்கை கேட்கிறது. அது கிளீன் ஆகிறதுக்காக அது தயாராகுது. ஆனா அந்த கிளீனிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு குழந்தைகள் நம்ம தான் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோமா, அது அந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடிய நம்ம அந்த காரியத்தை செய்யறப்பவே செய்யலாமா வேணாமா, சீக்கிரம் செய்யணுமா இல்ல ஸ்லோவா செய்யணுமா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் திங்கிங்ல ஆழ்ந்துடுறாங்க, தடுமாற்றத்துல வந்துடுறாங்க. அப்ப இயற்கை கேக்குது, நான் கூட என்ன பண்றது அப்படின்னு. பாப் தாதா இயற்கைக்கு என்ன பதில் அளிக்கட்டும், நான் என்ன உங்களுக்கு ரெஸ்பான்ஸ், என்ன ஆன்சர் கொடுக்கறதுன்னு கேட்கிறார். இரட்டை வெளிநாட்டினர் சொல்லுங்கள் அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடிய டபுள் ஃபாரினர்ஸ்லாம் கொஞ்சம் காத்திருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம் பாபா இயற்கை கூட அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்றார், இது சரியான பதில் அல்ல, இது கரெக்டான ஆன்சர் இல்லையே நீங்க சொல்றதுன்றார். ஒருவேளை இரட்டை வெளிநாட்டினர் காத்து கொண்டிருந்தால் பிறகு விமானம் கிடைக்காது. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டபுள் ஃபாரினர்ஸ் இருந்தா ஃபிளைட் போயிடும்ல, அது நிக்காது இல்லையா? இப்பொழுது விமானம் கிடைத்து விட்டது அல்லவா, விமானத்தில் தூங்கிக் கொண்டே வந்து விட்டீர்கள் அல்லவா, ஃபிளைட் ஏறி மதுபன்ல வந்துட்டீங்க இல்லையா, ஓய்வாக வந்து விட்டீர்கள் அல்லவா. முழு சபையிலும் யாருக்காவது வருவதில் கஷ்டம் ஏற்பட்டதா? புல் முன்னால இருக்கக்கூடிய சபையில மதுபன் வரத்துக்கு யாருக்காவது கஷ்டமா இருந்ததா என்ன? கை உயர்த்துங்கள் அப்படின்னு கேட்கிறார் பாபா. அப்ப அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, எங்களுடைய விமானம் ஒருமுறை திரும்ப சென்று விட்டது என்று ஒருவர் கூறினார். அவங்க வந்த ஃபிளைட் ரிட்டர்ன் ஆயிடுச்சான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க பாபாட்ட. பாபா சொல்றார், ஆனாலும் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாபா மிலனுக்கு கரெக்டா வந்து சேர்ந்துட்டீங்க இல்லையா? இது தைரியத்தின் விஷயம் ஆகும். கொஞ்சம் பயந்தவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். நீங்கள் அனைவரும் சென்றே ஆக வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் செய்தீர்கள், அதனால் வந்து சேர்ந்து விட்டீர்கள். தைரியம் வச்சப்ப வந்துட்டாங்க, பயந்தவங்க வராம நின்னுட்டாங்க அவங்கவுங்க இடத்துல. ஒருவருடைய விமானம் மட்டும் சென்று விட்டது, அவ்வளவுதானே, அதனால் ஒன்றும் இல்லை, பிறகு நல்லதாக கிடைக்கும். இதற்கு பின்னரும் இயற்கையை சுத்தம் செய்பவர்களை யோஜனையில் ஆழ்த்தாதீர்கள். ஏனெனில் ஸ்தாபனை செய்பவர்கள் இப்பொழுதும் கூட என்ன செய்யட்டும், அப்படி செய்யட்டுமா, செய்ய வேண்டாமா, சரியாக இருக்குமா அல்லது சரியாக இருக்காதா என்று அவ்வப்பொழுது யோஜனையில் ஆழ்ந்து விடுகிறார்கள். செய்யலாமா வேணாமா அப்படின்னு இப்ப கூட அப்பப்ப வந்து ரொம்ப ஆழமான ஒரு திங்கிங்ல யோசனையில ஆழ்ந்து போயிடுறாங்களாம். அவசரர் ஆம் அல்லது என்ன இல்லை என்பது முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். இது செய்யணும் செய்யக்கூடாது, இது கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. கன்ஃபியூஷன்ல வரக்கூடாது, கிளியரா இருக்கணும், தெளிவாக இருக்க வேண்டும். இது சரியானது, இது தவறானது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் வருடத்தை கொண்டாடும் காரணத்தினால் இயற்கை அதனுடைய ஏற்பாடு செய்யும். சன்ஸ்காரத்தால உலகத்தை மாற்றதுக்கான வருடம்னு சொல்லி கொண்டாடுறீங்க இல்லையா? அப்ப இயற்கை கூட என்ன பண்ணுது, அதற்கான ஏற்பாடுகளை செய்யுது.
இப்பொழுதும் கூட செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் இப்பொழுது எந்த விஷயங்களிலும் அது சுயத்திற்காகவோ அல்லது பிறருக்காகவோ யோஜனையில் சமயத்தை செலவழிக்க கூடாது. இயற்கை தான் வேலையை பண்ணுது. குழந்தைகள் நிமித்தமா இருக்கீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு. அதனால குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாது, தனக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி ரொம்ப திங்க் பண்ணி யோசனையிலே டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்றார். ஒரு நொடியில் தெளிவான டச்சிங் ஏற்பட வேண்டும். புத்தியை ஈடுபடுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது, புத்தியை யூஸ் பண்ண எவ்வளவு டைம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கவங்க ஆன்சர் பண்றாங்க, ஒரு நொடி, 1 செகண்டா பாபா அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, எப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் புள்ளி வைக்கின்றீர்களோ அப்பொழுது ஒரு வினாடி ஆகிறதா? ஒரு புள்ளி வைக்கிறதுக்கு 1 செகண்ட் ஆகுதா என்ன அப்படின்னு பாபா கேட்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் புள்ளி வைப்பதற்கு அல்லது புள்ளி ரூப ஸ்திதியில் நிலைப்பதற்கு ஒரு நொடி ஆகிறதா? ஏதாவது விஷயம் உங்களுக்கு முன்னால் வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு புள்ளி வைப்பதற்கு ஒரு வினாடி ஆகிறதா? பாண்டவர்களுக்கு ஒரு வினாடி ஆகிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க ஆன்சர் பண்றாங்க, அப்பப்ப ஒரு செகண்ட் ஆகுது அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. பாபா சொல்றாங்க, பாண்டவர்களுக்கு புள்ளி வைப்பதற்கு நேரம் எடுக்கிறது, ஒரு நொடி ஆகிறது என்றா சொல்கிறீர்கள்? 1 செகண்ட் ஆகுது நான் சொல்றீங்க, டைம் எடுக்குது அப்படின்றார் பாபா. சக்திகளுக்குள் சக்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, பாண்டவர்கள் சத்தியத்தை கூறுகிறார்கள். பாபா உண்மையாதான் சொல்றாங்க பாண்டவர்கள் அப்படின்னு அங்க இருக்கவங்க சொல்றாங்க. பாபா சொல்றாரு, இல்லை, இருவரும் சத்தியமானவர்களே, பாண்டவர்களும் சரி சக்திகளும் சரி இருவரும் சத்தியமானவர்களே. ஏனெனில் அவர்களுக்கு புள்ளி இப்போது வைக்க முடிந்திருக்கும், இப்ப வைக்க முடிஞ்சிருக்கும், அதனால செகண்ட்ல முடிஞ்சது பாபா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இப்பொழுது வைக்க முடியாமல் போகி இருக்கலாம், ஆனால் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. மற்றபடி அனைவருமே சத்தியமானவர்கள். அதாவது சில டைம்ல வைக்க முடியுது, சில டைம் வைக்க முடியல, அதனால முடியுதுன்னு சொல்றாங்க, ஒருத்தர் முடியலன்னு சொல்றாங்க. ஸோ பாவஸ்டே எல்லாருமே உண்மையானவங்க தான், சத்தியமான உள்ளம் உடையவர்களாக இருக்கின்றீர்கள். நல்லது. ஹால் நிறைந்து இருக்கின்றது. கீழே பாண்டவ பவனிலும் கூட அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருப்பதோ கீழே, ஆனால் பாப் தாதாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள். கீழே இருந்தா கூட பாபா என்ன பண்றாரு, தனக்கு முன்னால குழந்தைகள் இருக்கிறதா பாபா பாக்குறார். உள்நாடு வெளிநாட்டில் பாப் தாதா மதுபனில் வந்து விட்டார்கள் என்ற இதே நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள். பாபா மதுபன்ல வந்திருக்கார், ஆனா முழு பாரதம் ஃபாரின்ல எல்லா குழந்தைகளும் பாபா மதுபன்ல வந்துட்டார்னு அதே தாட்ல உட்கார்ந்துருக்காங்களாம். அவரவர் தொலைநோக்கு பார்வை மூலம், டெலஸ்கோப் மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட மனதால் மதுபனில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் இப்பொழுது பாபாவிற்கு முன்னால் இருக்கிறார்கள். மனசால மதுபன்ல இருக்காங்கன்னா பாபாவுக்கு முன்னாலதான் அவங்களும் இருக்காங்கன்றார். உங்களுடைய இந்த சாக்கார வத்தனத்தில் இந்த சாதனங்கள் முன்பின் ஆகலாம், ஆனால் இந்த ஆன்மீக தூர பார்வை, தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் கெட்டு போகாது. பாருங்க, ஸ்தூலமான சாதனங்கள், மைக்கு, லைட்டு, ஃபேனு, இதெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனா பாபா சொல்றது ஆன்மீக தூர பார்வை, அதாவது தொலைநோக்கு பார்வை ஒருபோதும் கெட்டு போகாது. பாப் தாதாவிற்கு எதிரில் நாலாபுறமும் உள்ள சேவை நிலையங்களின் அனைத்து குழந்தைகளும் தெரிகிறார்கள். நல்லது. தீபாவளி கொண்டாடி விட்டீர்களா? பாபா சொல்ற, தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். சங்கமயுகமே கொண்டாடுவதற்கான யுகமாகும். உள்நோக்கு முகமுடையவராகி அத்தீந்திரிய சுகத்தின் ஆனந்தத்தை கொண்டாடுங்கள். சேவையில் மகாதானி ஆகி ஆத்மாக்களுக்கு மகாதானம் கொடுத்து கொண்டே கொண்டாடுங்கள். தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள், நடனம் ஆடுங்கள். சம்பந்தம் தொடர்பில் ஒருவருக்கொருவர் விசேஷத்தன்மையை பாருங்கள். விசேஷத்தன்மையின் நறுமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சதா கொண்டாட்டமே கொண்டாட்டம்தான். இழக்கக்கூடிய நேரம் முடிந்து விட்டது. இழக்கக்கூடிய யுகம் கிடையாது அல்லவா? இப்பொழுது கொண்டாடுவதற்கான மற்றும் வருமானம் செய்வதற்கான யுகம் ஆகும்.
சேமிப்பு செய்வதற்கான யுகமாகும். இழக்கிறதுக்கான டைம் எல்லாம் முடிஞ்சு போய் இது வருமானம் செய்யறதுக்கான, சேமிப்பு செய்யறதுக்கான, கொண்டாடுறதுக்கான யுகமாக இருக்கு. பாப் தாதா சதா ஒவ்வொரு குழந்தையிடமும் இதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதையே பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏதாவது ரூபத்தில் கொண்டாடத்தான் வேண்டும். ஏனெனில் சங்கம யுகத்தில்தான் இழப்பது மற்றும் கொண்டாடுவது ஆகிய இரண்டினுடைய ஞானம் இருக்கின்றது. எனவே இழந்த பிறகு கொண்டாடுவது என்பதற்கான மகத்துவம் இருக்கிறது. இப்பொழுது இழப்பது என்பதற்கு புள்ளி வைத்திடுங்கள். லாஸ், இழப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு புள்ளி, ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க அப்படின்றார் பாபா. ஸ்டாப், நிறுத்துங்கள். இழக்கக்கூடாது, ஒரு நொடி கூட இழக்கக்கூடாது, ஒரு செகண்ட் கூட வேஸ்டா போயிடக்கூடாது, ஒரு செகண்ட் கூட இழக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. வருமானம் செய்யக்கூடிய நேரத்தில் இழந்தால் எப்பொழுது வருமானம் செய்வீர்கள்? சம்பாதிக்கிற நேரத்துல இழந்துட்டேன்னா அப்புறம் எப்பதான் சம்பாதிக்கிறது அப்படின்றார். பிறகு நேரம் கிடைக்காது. என்னவெல்லாம் பொக்கிஷங்கள் உள்ளன என்று சோதனை செய்யுங்கள். அனைத்தையும் விட பெரிய பொக்கிஷம் எது? சங்கல்பம், சமயம், ஞானம் என்ற பொக்கிஷம் நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். சங்கல்பம், சமயம், நேரம், ஞானம் என்ற பொக்கிஷம் நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும். ஞானம் சொல்வது மற்றும் கேட்பது, இது முதல் நிலை. ஞானத்தை சொல்றேன், கேட்கிறேன் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் ஞானம் என்றால் நாலேஜ். ஞானத்தை என்ன சொல்கிறீர்கள்? ஞானத்தை ஒளி என்றும் சக்தி என்றும் சொல்கிறீர்கள் அல்லவா? எனவே ஞானம், அதாவது நாலேஜ் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் சங்கல்பத்தில், வார்த்தையில், கர்மத்தில் ஒளி மற்றும் சக்தி இருப்பது என்பதாகும். இதைதான் நாலேஜ்ஃபுல் என்று கூற முடியும். அடுத்தது பாப்தாதாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கன்யாசை பார்த்து பாபா பேசுறார். குமாரிகள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகக்கூடியவர்கள் அல்லவா? கோர்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக மட்டும் ஆகக்கூடாது, சொற்பொழிவு ஆற்றுபவர்களாக மட்டும் ஆகக்கூடாது. வெறும் கோர்ஸ் எடுப்பேன், லெக்சர் பண்ணுவேன், அந்த மாதிரி ஆகக்கூடாது. கூடவே ஞானத்தினுடைய ஒளி சக்தியானது எண்ணம், பேச்சு மற்றும் செயலில் இருக்க வேண்டும். குமாரிகள் மீது பாப்தாதாவிற்கு விசேஷமான அன்பு இருக்கிறது. ஏன்? தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து விட்டீர்கள். தீர்மானித்து விட்டீர்களா அல்லது தீர்மானிக்க வேண்டுமா? நல்ல முறையில் யோசித்து விட்டீர்களா அல்லது அங்கே சென்று யோசிப்பீர்களா? அவங்க இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் திங்க் பண்ணுவீங்களா? பக்காவாக யோசித்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள். பாருங்கள், இத்தனை கரங்கள் உங்களுக்கு தயாராக கிடைப்பார்கள். பாப்தாதா சொல்றாங்க, இவ்வளோ ஹேண்ட்ஸ் தயாரா கிடைக்கிறாங்க. எந்த குமாரிகள் ட்ரைனிங் எடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். டீச்சர்ஸ்க்கான இப்ப கன்யாஸ் ட்ரைனிங் நடந்திருக்கும், பாபாஸ்டர் ட்ரைனிங்க்கு வந்திருக்கக்கூடியவங்களாம் கை தூக்குங்கன்றார். எத்தனை எண்ணிக்கை உள்ளனர், எத்தனை பேர் வந்திருக்காங்க ட்ரைனிங்க்குன்னு கேட்கிறார். அப்ப அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க 80. பாபா சொல்றார், யார் இப்பொழுது சேவையில் ஈடுபடவில்லையோ, சென்டரை பரிபாலனை செய்யவில்லையோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சர்வீஸ்ல சென்டர்ல பாலனை பண்ணாதவங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த கன்யாசை கை தூக்க சொல்றார். அவங்கள கவுண்ட் பண்ண சொல்றார். எண்ணுங்கள், பாதி இருக்கிறார்கள், அதுல ஹாஃப் மெம்பர்ஸ். பாபாஸ்டர் நல்லது, இத்தனை கரங்கள் கிடைத்து விடுவார்கள் அல்லவா? இவ்வளோ ஹேண்ட்ஸ், இவ்வளோ கன்யாஸ் கிடைச்சிருவாங்க இல்லையா அப்படின்றார் பாபா. வலது கரங்களா அல்லது இடது கரங்களா? ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா இருப்பாங்களா? வலது கரம் ஆகுவீர்கள் அல்லவா? நல்லது. குமாரிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? பாப்தாதா குமாரிகளுக்கு சென்டர் என்ற வீடும் கொடுக்கிறார்கள், மேலும் வரனும் கிடைத்திருக்கிறார். எப்பொழுது வீடு மற்றும் வரன் ஆகிய இரண்டும் வேண்டும். எப்பயுமே குமாரிகள் அப்படின்னா எப்பயுமே வீடு வரன் ஆகிய இரண்டும் வேண்டும். குமாரிகளுக்கு வரனும் கிடைத்து விட்டார், இப்பொழுது வீடும் கிடைக்கும், சென்டர் கிடைக்கும், குமாரர்களுக்கும் கிடைக்கும். நாம் ஏன் பின்னால் இருக்கிறோம் என்று குமாரர்கள் நினைக்கின்றனர். பின்னால் கிடையாது, முன்னால் இருக்கிறீர்கள். குமாரர்கள் இல்லாமல் சேவை எங்கே நடக்கிறது? குமார் இல்லைன்னா சர்வீஸ் எங்க நடக்குதுன்றார் பாபா. எந்த ஒரு சென்டரையும் பாருங்கள், ஒருவேளை
கடின உழைப்பு செய்யக்கூடிய குமாரர் இல்லை என்றால், ஹார்ட் ஒர்க் செய்யக்கூடிய குமாரஸ் இல்லை அப்படின்னா சகோதரிகள் எதுவும் செய்ய முடியாது, சிஸ்டர்ஸ் கூட எதுவும் பண்ண முடியாது. இருவருமே தேவையாக இருக்கிறீர்கள். எனவே பாண்டவர்களுடைய பெயரும் இருக்கிறது, சக்திகளுடைய பெயரும் இருக்கிறது, இருவருடைய பெயரும் இருக்கிறது. நல்லது. அடுத்த பாயிண்ட்டுக்கு வரார் பாபா. நிகழ்கால சமயத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆத்மாக்களுக்காக இரக்க உள்ளம் மற்றும் வள்ளலாகி ஏதாவது கொடுத்துத்தான் ஆக வேண்டும், கொடுத்துதான் ஆகணுன்றார். அது மனதின் சேவையின் மூலமாக கொடுங்கள், சுபமான பாவனையினால் கொடுங்கள், சிரேஷ்டமான சக்தி கொடுக்கும் உள்ளுணர்வினால் கொடுங்கள், ஆத்மீக சக்தி நிறைந்த வார்த்தையினால் கொடுங்கள் மற்றும் தனது அன்பு நிறைந்த சம்பந்தம் தொடர்பினால் கொடுங்கள். ஆனால் எந்த ஒரு ஆத்மாவும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. வள்ளலாகுங்கள், இரக்க உள்ளம் உடையவராக ஆகுங்கள். கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள், அவஸ்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள்லாம் கூச்சலிட்டு கொண்டிருக்கிறார்கள். பாப் தாதாவிற்கு முன்பே அவரவர் மொழிகளில் கதறிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லி பாபாவுக்கு முன்னால கதறாங்களா? சாந்தி கொடுங்கள், அன்பு கொடுங்கள், உள்ளத்தின் அன்பு கொடுங்கள், சுகத்தின் கிரணங்களை காட்டுங்கள், இப்படியெல்லாம் சொல்லி அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவங்கவுங்க பாப் தாதாவுக்கு முன்னால கதறிட்டு கூச்சலிட்டு இருக்காங்களா ஆத்மாக்கள். அப்ப தந்தை எப்படி கொடுப்பார் கேக்குறாங்க அவங்க எல்லாம். அப்ப பாபா எப்படி கொடுப்பார்? குழந்தைகளாகிய உங்கள் மூலமாகத்தான் கொடுப்பார் அல்லவா? நீங்கள் அனைவரும் பாபாவிற்கு வலது கரங்கள். யாருக்கேனும் ஏதேனும் கொடுக்க வேண்டுமெனில் கரத்தின் மூலமாக தான் கொடுப்பார்கள் அல்லவா? ஏதாவது கொடுக்கணும்னா கை மூலமா தானே கொடுக்க முடியும். ஆக நீங்கள் அனைவரும் தந்தையின் வலது கரம் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பாண்டவர்கள் வலது கரங்களா? வலது கரங்களாகி உங்களின் நினைவு சின்னமும் இருக்கிறது. நினைவு சின்னம் எதுவென்று தெரியுமா? பாபா சொல்றார், விராட ரூப சித்திரத்தை பார்த்திருப்பீர்கள். விராட ரூபத்தோட போட்டோ பார்த்திருக்கீங்க இல்லையா? அதில் எத்தனை கைகளை காட்டுகிறார்கள்? அது வலது கரங்களாகிய உங்களுடைய சித்திரம் அல்லவா? குமாரிகளே, அதில் உங்களின் சித்திரம் இருக்கிறது தானே? எனவே இப்பொழுது தந்தை வலது கரங்கள் மூலம் ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியை கை நிறைத்து கொடுப்பார் அல்லவா? பாண்டவர்கள் சக்திகள்லாம் பாபாவுடைய வலது கரங்கள். ஸோ பாப்தாதா தனக்கு முன்னால கூச்சலிட்டு கூக்குரலிடக்கூடிய அந்த ஆத்மாக்களுக்கு வலது கரம் மூலமா சுகம் சாந்திய நிறைச்சி கொடுப்பேன் அப்படின்றார். இரக்கத்திற்குரியவர்களுக்கு சிறிதளவு கூட கொடுக்கவில்லை என்றால் எவ்வாறு தவிப்பார்கள்? அவசர பாவம், அவங்க மேல இரக்கம் வரணும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு கொஞ்சமாவது அந்த சுகம் அமைதி அவங்க கேட்கறத கொடுக்கணும். கொஞ்சம் கூட கொடுக்கல, அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவர்கள் எவ்வாறு தவிப்பார்கள்? இப்பொழுது அனைவரும் அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால பாபா சொல்றார், இப்பொழுது அனைவரும் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து மேலே செல்லுங்கள். லிமிட்டடான விஷயங்கள் இருந்து கொஞ்சம் மேல வாங்க அப்படின்றார். எல்லைக்குட்பட்ட விஷயங்களில், எல்லைக்குட்பட்ட சன்ஸ்காரங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றார். பாப் தாதா இன்றும் அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களோ, சென்ட்ரலில் அமர்ந்திருக்கிறார்களோ, உள்நாட்டில் இருக்கிறார்களோ அல்லது வெளிநாட்டில் இருக்கிறார்களோ அனைவருக்கும் இரக்க பாவனையோடு சமிக்ஞை கொடுக்கிறார்கள். பாப் தாதா எல்லாருக்குமே, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுக்கிறார். அதாவது பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளின் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட சுபாவ சன்ஸ்காரங்கள், குறும்புத்தனமான மற்றும் சாதுரியமான சன்ஸ்காரங்கள், சோம்பேறித்தனமான சன்ஸ்காரங்களை நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், சுபாவ சன்ஸ்கார், குறும்புத்தனமான சாதுரியமான ரொம்ப கிளவரான சன்ஸ்கார் நேச்சர், சோம்பேறித்தனமான அந்த நேச்சர், இதெல்லாத்தையும் ரொம்ப நாளா குழந்தைகள் கிட்ட இருக்கிறத பாப் தாதா பார்க்கிறார். சில குழந்தைகள் அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, யார் பார்க்கிறார்கள், யார் அறிவார்கள் என்று நினைக்கின்றனர். இதெல்லாம் இருந்துட்டு தானங்க இருக்கு, யார் பார்க்கிறா யாருக்கு தெரியும், இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களாம். ஆனால் இப்பொழுது வரை பாப் தாதா இரக்க உள்ளமுடையவராக இருக்கிறார்.
ஆகவே பார்த்தாலும் கேட்டாலும் கூட இரக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். பாபா பார்க்கிறார், கேட்கிறார், ஆனாலும் இரக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் பாப்தாதா இரக்க உள்ளம் இறுதியாக எதுவரை காட்டுவது என்று கேட்கிறார். இப்ப வரைக்கும் பாபாவுக்கு எல்லாமே தெரியுது, பாபா இரக்கம் காட்டிட்டு தான் இருக்கிறார். ஆனா எத்தனை நாளைக்கு, எது வரைக்கும் நான் இரக்கமே காட்டிட்டு இருக்கிறதுன்னு பாபா கேட்கிறார் இன்னைக்கு. எதுவரை? இன்னும் கால அவகாசம் வேண்டுமா என்ன? இன்னும் டைம் வேணுமா உங்களுக்கு மாறுறதுக்குன்னு கேட்கிறார். தந்தையிடம் நேரம் கூட இறுதியாக எதுவரை என கேட்கிறது. அதாவது டைம் கூட, நேரம் கூட பாபா கிட்ட வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி அப்படின்னு பாபா கிட்ட கொஸ்டின் பண்ணதான். இயற்கையும் கேட்கின்றது, பதில் நீங்கள் கூறுங்கள். நேரம், இயற்கையெல்லாம் பாபாட்ட கொஸ்டின் பண்ணுது. பாபா சொல்ல நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இப்ப பதில் கொடுங்கள். இப்பொழுது வரை தந்தை என்ற ரூபம் மட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. பாபா அப்பாங்கிற ரூபத்துல மட்டும் இருந்துட்டு இருக்காரு. கூடவே ஆசான் மற்றும் சத்குரு என்ற ரூபமும் உள்ளது. ஆனா பாபா அப்பா மட்டும் கிடையாது, டீச்சர் சத்குருங்கிற ரூபமும் இருக்கு. ஆனால் தந்தை என்ற சம்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. பாபா அப்பா, டீச்சர், சத்குருவா இருக்கார். ஆனா அப்பாங்கிற சம்பந்தத்துல இருந்துட்டு இருக்காரு. இப்ப மன்னிப்பு கடலின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது. பாபா மன்னிப்பு கடல் அப்படிங்கிற பார்ட் பிளே பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் தர்மராஜரின் பாகம் நடந்தால் என்னவாகும்? பாபா தானே தர்மராஜர். சோ அந்த பாட்டு நடந்தா என்ன ஆகும்? என்ன செய்வீர்கள்? தர்மராஜரின் பாகத்திலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்ற ஒலி காதுகளில் ஒலிக்க வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகிறார். தர்மராஜ ரூபத்திலையும் பாபா ஆஹா குழந்தைகளே ஆஹான் தான் சொல்லணும் அப்படின்னு பாப்தாதா ஆசைப்படுறார். பிறகு பாபாவிடம் புகார் கூறக்கூடாது. பாபா தாங்கள் கூறவில்லையே, நாங்கள் தயாராக இருந்திருப்போம் அல்லவா அப்படின்னு நீங்க நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்கிட்டன்றார். எனவே இப்பொழுது என்ன செய்யணும்? இப்பொழுது எல்லைக்குட்பட்ட சின்ன சின்ன விஷயங்களில், சுபாவ சம்ஸ்காரங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். போய்கொண்டிருக்கிறேன், நடக்கிறது என்று கூட அல்ல, சேமிப்பாகிக் கொண்டே உள்ளது. ஏதோ நடந்துட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை, சேமிப்பாகிக் கொண்டே உள்ளது. சேமிப்பாயிட்டே இருக்கணும்ன்றார். 2 பங்கு, 3 பங்கு, 100 பங்கு என்று சேமிப்பாகிக் கொண்டே உள்ளது, நடக்கிறது அல்ல. எனவே இந்த திட சங்கல்பத்தின் தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள். ஏதோ நடந்துட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன் அப்படியெல்லாம் இல்லை. 2 times 3 times 100 times சேமிப்பு ஆயிட்டே இருக்கணும் அப்படின்றார் பாபா. அந்த மாதிரி நான் நடக்கணும், அதுக்காக இந்த சம்ஸ்காரத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க, விடுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்றார் பாபா. அதனால இப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஆகணுங்கிற இந்த திட சங்கல்பத்தின் தீபத்தை உள்ளத்தில் ஏற்றுங்கள். என்னது? என்ன விஷயத்துக்கான தீபத்தை ஏத்தணும்? எல்லைக்குட்பட்டதில் இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயலை உருவாக்கியே தீர வேண்டும். பாபா சொல்றது லிமிட்ல இருந்து அன்லிமிட்டட்ல என்னுடைய பார்வை, உள்ளுணர்வு, செயலை மாத்தணும். இது பண்ணி தான் ஆகணும். இதுக்கான திட சங்கல்பத்தினுடைய தீபத்தை உள்ளத்துல ஏத்துங்கன்றார். எனவே பாப்தாதா உருவாக்கியே ஆக வேண்டும் என கூறுகிறார்கள். உருவாக்கியே ஆக வேண்டும் என்பதை இன்று கூறிக்கொண்டிருக்கிறார். பிறகு என்ன கூறுவார்? இன்னைக்கு இப்படி சொல்றார், பண்ணிதான் ஆகணும். அப்புறம் பின்னால அதுக்கப்புறம் என்ன சொல்வாரு? டூ லேட், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, மிகவும் காலதாமதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிடுவார். டூ லேட். காலத்தை பாருங்கள், அதாவது டைமை பாருங்க, சேவையை பாருங்க. சேவை அதிகரித்து கொண்டே உள்ளது, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, டைம் போயிட்டே இருக்கு, சேவை இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனால் சுயம் எல்லைக்குட்பட்டதில் இருக்கிறீர்களா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னே நீங்கள் ஓடாதீர்கள். அப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, ஸ்வமானத்தின் ஸ்திதி உங்கள் பின்னே ஓடி வரும். எல்லைக்குட்பட்ட விஷயங்களுக்கு பின்னால நீங்க ஓடாதீங்க. அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அப்படி நான் இருந்தேன் அப்படின்னா, எனக்கு பின்னால எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு, ஸ்வமானம், அதற்கான ஸ்திதியெல்லாம் அது எனக்கு பின்னால ஓடி வரும் அப்படின்றார். ஸோ எசன்ஸ் பாபா என்ன கொடுக்குறாரு இதுல? எல்லைக்குட்பட்டதுல இருந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதுல நான் மாறணும் அப்படின்றார். இல்லைன்னா டூ லேட் ஆயிடும் நாளைக்குன்றார் பாபா. பாப்தாதா இந்த வருடத்தில்
யாரெல்லாம் இந்த நேரம் வரை செய்தார்கள் அதில் திருப்தியுடன் இருக்கிறார்கள் பரிசும் கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் என்ன சர்வீஸ் பண்ணாங்க, திருப்தியோட இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பாபா gift கொடுக்கிறார். ஆனால் இப்பொழுது சேவையில் அனுபவத்தை செய்விக்க வேண்டும். ஒளியில் பலியாகும் விட்டில் பூச்சிகளை உருவாக்க வேண்டும். சேவை எப்படி பண்ணணும்? அனுபவத்தை செய்ய வைக்கிற மாதிரி சேவை பண்ணணும். பாபா ஒளி, அவர் மீது பலியாகும் விட்டில் பூச்சிகளை உருவாக்க வேண்டும். சகயோகி ஆக்குங்கள் அல்லது துணைவனாக ஆக்குங்கள், ஏதாவது ஆக வேண்டும். அனுபவத்தின் சுரங்கத்தை திறந்து விடுங்கள். நன்றாக உள்ளது, இதுவரை சரியாக இருக்கிறது. இதுவரைக்கும் என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்களோ நல்லா இருக்கு, கரெக்டா தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் தீபத்தை மற்றும் ஏற்றி சுற்றிவிட்டு பறந்து விடக்கூடிய விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது. வெறும் பாபா கிட்ட வந்து தீபத்தை மற்றும் சுற்றிவிட்டு, பாபா கிட்ட வந்து சுத்திட்டு அப்படியே ரிட்டன் திரும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி விட்டில் பூச்சியாக ஆகக்கூடாது. அனுபவத்தின் பாடத்தை எடுப்பதால் உறுதியான விட்டில் பூச்சி ஆகுவார்கள். வர்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்றார். அப்படி பண்ணோம்னா உறுதியான விட்டில் பூச்சி ஆகுவார்கள். மிகவும் நன்றாக உள்ளது, ஸ்வர்க்கமாக இருக்கிறது என்ற இந்தளவு அனுபவம் செய்கிறார்கள். வர்றப்ப பாபா வீட்டுக்கு நல்லா இருக்குங்க, ஸ்வர்க்கம் போல தோணுதுங்க, இப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. பாபா இதுவே யதார்த்தமான ஞானம் ஆகும், நாலேஜ் ஆகும். இந்தளவு சேவைக்கான ரிசல்ட் நன்றாக உள்ளது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற அளவுக்கு சேவை நல்லா பண்ணிருக்கீங்க, ரிசல்ட் வந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இப்பொழுது அனுபவ ஸ்வரூபம் ஆகி அனுபவம் செய்வித்திடுங்கள். ஸ்வர்க்கமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஸ்திதியை நானும் அனுபவம் பண்ணோம், வரவங்களுக்கு நான் ஸ்வர்க்கத்துக்கு வந்துட்டேன்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதுதான் பாபா சொல்றார், அனுபவ ஸ்வரூபமாகி அனுபவம் செய்வித்திடுங்கள். அனுபவம் செய்யக்கூடியவர்கள் என்றால் தந்தையிடம் நேரடியாக சம்பந்தம் வைப்பவர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட அனுபவி விட்டில் பூச்சிகளை தயார் செய்யுங்கள். டைரக்ட் கனெக்ஷன் பாபாட்ட ஏற்பட்டு அவங்களுடைய உறவு பாபாவோட இருக்கணும். அந்த மாதிரி ஆத்மாக்களை இப்ப தயார் பண்ணுங்கன்ற பாபா. சகயோகி ஆக்கி இருக்கிறீர்கள், அதற்கான வாழ்த்துக்கள். இன்னும் ஆக்குங்கள், இதுவே இடமாகும். இங்கிருந்தே பிராப்தியை பெற முடியும். இந்தளவு வரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒளிக்கு பின்னாலேயே பறந்து கொண்டே இருக்கும் அளவு தந்தையுடன் சிறிதளவாவது சம்பந்தத்தை இணைத்து விடுங்கள். வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஒளி பாபாவுக்கு பின்னாலேயே சுத்தி சுத்தி பாபாவுக்கு பின்னாலேயே அவர் கூடவே, அவர் பக்கத்திலேயே பறந்துட்டு இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும். அந்த அளவுக்காவது கொஞ்சமாவது பாபாவோட கனெக்ட் ஆகணும். அவங்களோட சம்பந்தம் பாபாவோட கொஞ்சமாவது இணையணும். அந்த மாதிரி இணைச்சு விடுங்க. எனவே இந்த வருடம் விசேஷமாக பாப் தாதா சேவையில் அனுபவம் செய்விக்கும் பாடத்தை நீங்கள் பிறருக்கு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதன் மூலமே காட்சியும் கிடைக்கும் மற்றும் சாக்ஷாத் தந்தை பிரத்யக்ஷம் ஆவார். என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டீர்களா? திட்டம் கிடைத்து விட்டதா? இப்பொழுது இந்த வருடத்தின் ரிசல்ட்டை பார்ப்பார். என்ன செய்யணும்னு சொல்லிட்டார்? சேவையில அனுபவத்தை மற்றவங்களுக்கு அனுபவத்தோட லெசனை எடுக்கணும், அவங்கள அனுபவசாலியா ஆக்கணும்ன்றார். ஸோ உங்களுக்கு திட்டம் கிடைச்சிருச்சு, ஸோ ரிசல்ட்டை நான் பார்க்குறேன்றார். பாப்தாதா யாத்தியார் கொடுக்குறாங்க. நாலா புறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா எல்லைக்குட்பட்ட சுபாவம் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யக்கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மாற்றம் கொண்டு வரும் ஆத்மாக்களுக்கு சதா ஒரு நொடி ஒரு சங்கல்பம் கூட வீணாக இழக்காத சேமிப்பு செய்யக்கூடிய தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா கருணை உள்ளம் உடையவராகி வள்ளலாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கு, அது பிராமண ஆத்மாவோ தாகமான ஆத்மாவோ, அவர்களுக்கு ஏதாவது உள்ளங்கை நிறைத்து கொடுக்கக்கூடிய சகாஷ் வழங்கக்கூடிய அப்பேற்பட்ட பரந்த உள்ளம் கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்னைக்கு முரளியுடைய வரதானம். ஊக்கம் உற்சாகத்தினால்
உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. ஊக்கம் உற்சாகத்தினால் உலக நன்மையின் பொறுப்பை நிறைவேற்றுபவராகி அலட்சியம் மற்றும் கவனக்குறைவில் இருந்து விடுபட்டவர் ஆகுக. புதியவர்களோ அல்லது பழையவர்களோ பிராமணன் ஆகுவது என்றால் உலக நன்மையின் பொறுப்பை எடுத்துக்கொள்வதாகும். பிராமணன் ஆகிறேன்னா உலக நன்மைக்கான பொறுப்பு எடுக்கிறேன்னு அர்த்தம். எப்பொழுது எந்த ஒரு பொறுப்பு கிடைக்கும் பொழுதும் தீவிர வேகத்தில் பூர்த்தி செய்கின்றனர். பொறுப்பு கிடைச்சா வேகமா அந்த பொறுப்பு அந்த காரியத்தை வேலையை முடிக்கிறாங்க. பொறுப்பு இல்லை என்றால் கவனக்குறைவாக இருந்து விடுகிறார்கள். பொறுப்பானது அலட்சியம் மற்றும் கவனக்குறைவை முடிவடைய செய்கிறது. அதாவது பொறுப்பு எடுக்கிறப்ப அலட்சியமா கவனக்குறைவா இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. ஊக்கம் உற்சாகம் உடையவர்கள் களைப்பற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் பிறருடைய ஊக்கம் உற்சாகத்தையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ அதனால பாபா என்ன பிளெஸிங் கொடுக்குறாங்க இன்னைக்கு? அலட்சியம் கவனக்குறைவுல இருந்து விடுபட்டவங்களா ஆகணும். அதுக்காக உலக நன்மைக்கான பொறுப்பை நிறைவேற்றணும். ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கணும் அப்படின்றார். முரளியோட ஸ்லோகன்: சமயத்தின் அனுசாரம் சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக ஸ்வரூப ஆத்மாவாக ஆவதாகும். சமயத்தின் அனுசாரம் நேரத்துக்கு தகுந்தாற் போல சக்திகளை பயன்படுத்துவது என்றால் ஞானம் மற்றும் யோக ஸ்வரூப ஆத்மா ஆவதாகும். குறிப்பு: இன்று நம் அனைவருடைய உயிரினும் அன்பான தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களுடைய புண்ணிய நினைவு நாளாகும். 25 ஆகஸ்ட் பிரகாஷ்மணி தாதிஜியோட நினைவு நாள். எவ்வாறு தாதி அவர்கள் ஒவ்வொரு காரியத்தில் உண்மையானவர் ஆகி உண்மையான உள்ளத்தின் மூலம் உண்மையான தலைவனை திருப்திப்படுத்தி இதய சிம்மாசனதாரி ஆனார்கள், அவ்வாறே நாமும் கூட தாதி அவர்களுக்கு சமமாக ஆக வேண்டும். இதுவே அவர்களுக்கு செய்யும் அன்பு நிறைந்த ஸ்ரத்தாஞ்சலி ஆகும். ஓம் சாந்தி.